ஸ்டாண்ட் வித் பாலாஜியா ஸ்டாண்ட் வித் விக்னேஷா சீமான் சொல்ற மாதிரி சொன்னா இந்த பக்கம் நெல்லு அல்லது அந்த பக்கம் நெல்லு நடுவில் இருந்தா லாரி அடிச்சு செத்துருவேன் அப்படிம்பாரு. இது அப்படியான பிரச்சனை அல்ல. அந்த மாட்ட போய் பேட்டி கேட்கறாங்க இல்லையா, அது ரொம்ப வேதனைக்குரியது. அந்த டாக்டரை குற்றவாளியாக்குவது எப்படி அப்படின்ற கோணத்துல கேள்வி கேட்டு அந்த மாட்டை வாங்குறாங்க. இந்த ஏடிஎம்கே பிஜேபி இவங்க எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எதை எடுத்தாலும் சட்டம் ஒழுங்குங்க. இந்த முதல்ல இந்த வார்த்தையை டீகோட் பண்ணுவோம். எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. குறைந்தபட்சம் அரசு நிதி ஒதுக்கீடு தான் பண்றீங்க, ஏன்டா டாக்டர் போடல, இதை கூட வாங்க கேட்க தெரியாது. இதுதானே பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு கேட்கலாம்ல. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. அவர் லண்டன்ல இருந்து அந்த ஆளு அண்ணாமலை ஒரு வளர்ச்சி அடைந்த முன்னேறிய மாநிலத்தை வரி பகிர்வுல கொள்ளையடிக்கிறாங்க, மருத்துவ கட்டமைப்பு வச்சா அதை திருடுறாங்க. இவனுங்க சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறது எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்குது. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ல தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலம், இந்தியாவிலேயே முன்மாதிரியான மாநிலம் கூட. போன வருஷம் ஒன் நேஷன் ஒன் ஆர்கன் பாலிசி. இப்ப என்னன்னு கேட்டாக்க இங்க ஆர்கன் நிறைய கொடுக்குறாங்கன்னா இதையும் கொள்ளையடிச்சிருவோம். இது மாதிரியான குற்றங்களை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? இல்ல, இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கணும்னா நிச்சயமா போலீஸ் அவுட் போஸ்ட், மெட்டல் டிடெக்டர், கடுமையான சட்டங்கள் இது அல்ல. இப்ப சென்னையில் அரவிந்த் கண் மருத்துவமனை இருக்கு இல்லையா, அங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு ஒரு உதவியாளர் மாதிரி கூட்டு கொண்டு விட்டுட்டு விலக்கி சொல்லிட்டு போவாங்க. இது ஒரு அரசு மருத்துவமனையில் குறிப்பா கல்வி அறிவு குறைவா இருக்கக்கூடிய ஏழை மக்கள் வரக்கூடிய இடத்துல இது ஒரு மிக முக்கியமான தேவை. இது கட்டாயமா செய்யப்பட வேண்டியது. அந்த ஏற்பாடு இல்லை. புதுசா மருத்துவமனை திறக்கிறாங்க, மருத்துவமனை தரம் உயர்த்துறாங்க, ஆனா மருத்துவர்கள் இல்லை. இப்ப மருத்துவர்கள் இல்லாமல் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவது என்ற முறையில் நிறுவனங்களை மட்டும் விரிவுபடுத்துவதனால் இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். ஏன் ஜிடிபியில் 1.2% தான் ஒதுக்க முடியுது? ஹெல்த்துக்கு ஏன் WHO குறைந்தது 5 அல்லது 6 விழுக்காடு ஒதுக்கணும்னு சொல்லுது? அது ஏன் நம்மால் ஒதுக்க முடியவில்லை? அந்த பணம் எங்க போகுது? இப்போ மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னா அதை பேசணும். அதானிக்கு கொடுக்குறான், வங்கியில தள்ளுபடி பண்றான், டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறான். நமக்கு கொடுக்காதது தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பது நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதனாலதான் இந்த நிலைமை இருக்குன்னு புரிஞ்சுக்கலன்னாக்கா இந்த பக்கம் பாலாஜி, இந்த பக்கம் விக்னேஷை நிறுத்தி நீங்கள் யார் பக்கம் அப்படின்னு கேள்வி கேட்டுக் கொண்டிருப்போம். தோழர் வணக்கம். வணக்கம். டாக்டர் பாலாஜி முறையா மருத்துவம் பார்க்கல, அவர் பார்க்காததுனால இப்போ அவங்க அம்மா இறக்குற தருவாயில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது விக்னேஷ் தரப்பினுடைய ஒரு நியாயமாக எல்லாரும் வாதிக்கிறாங்க. இன்னொரு புறம் மருத்துவர் பாலாஜி டெய்லியும் 100க்கும் மேலே ஓபி பார்க்குறவர், பேஷண்ட்ஸை பார்க்குறவர். இந்த கீமோதெரப்பியில் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் ரொம்ப நல்லா சிறப்பாக மருத்துவம் பார்க்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு வாதமும் மருத்துவர்கள் தரப்பில் ஒரு சில நோயாளிகளும் அது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாண்ட் வித் பாலாஜின்னு ஒரு தரப்பு, ஸ்டாண்ட் வித் விக்னேஷ் அப்படின்னு ஒரு தரப்பு. இப்போ நீங்கள் எந்த தரப்பு? முதல்ல டாக்டர் பாலாஜியை அந்த பையன் கத்தியால் கிழிச்சிருக்கிறான். அது அவர் ஒரு இதய நோயாளி, பேஸ்மேக்கர் வச்சிருக்கிறாரு. இதய நோய்க்காக பிளட் தின்னர்னு மருந்து சாப்பிட்றாரு. அப்போ ரத்த போக்கு அதிகமாக இருக்குது. அவர் சும்மா ஒரு கிச்சன் நைஃபால் தான் கிழிச்சிருக்காரு. ஒருவேளை இப்படி கட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுருங்க, டெத்து. அந்த பையனும் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளே போண்டி இருந்திருக்கும். அந்த மருத்துவரும் இறந்துருப்பார். ஒரு பெரிய விபரீதம், தற்செயலாக அது நிகழலை. ரொம்ப கண்டிக்கத்தக்க சம்பவம். முதல்ல இப்போ இந்த பிரச்சனையில் ஸ்டாண்ட் வித் பாலாஜியா ஸ்டாண்ட் வித் விக்னேஷா சீமான் சொல்கிற மாதிரி சொன்னால் இந்த பக்கம் நெல்லு அல்லது அந்த பக்கம் நெல்லு நடுவில் இருந்தா லாரி அடிச்சு செத்துருவேன் அப்படிம்பாரு. இது அப்படியான பிரச்சனை அல்ல. என்னுடைய கருத்துப்படி 2 பேருமே விக்டிம்ஸ் தான், வெவ்வேறு கோணத்தில். டாக்டரும் ஒரு விக்டிம், அவருக்கு காயம் பட்டுருச்சுன்ற அர்த்தத்தில் மட்டும் நான் சொல்லலை. இந்த பிரச்சனையில் அவரும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர். அந்த பையன், அந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க. இது 2 பாதிப்புக்கும் காரணமான சூழல் என்ன என்பது தான் நம்ம பேச வேண்டியது. ஆனால் கெடு வாய்ப்பாக நான் 2 நாளாக டிபேட்லாம் பார்க்குறேன். அந்த மாதிரி டிபேட் நடக்கலை. பாதுகாப்பு இல்லை, போலீஸை போடு, அவுட் போஸ்ட் போடு, ஓபியில் ஆளை போடு, அப்புறமா இப்போ அமைச்சரை கூப்பிட்டு நாங்கள் பார்வையாளர்களுக்கெல்லாம் 5 கலரில் டேக்கு கொடுத்து இது கொடுக்குறோம், போலீஸ் போட போகிறோம் அப்படின்றாங்க, மெட்டல் டிடெக்டர் வைக்க போகிறோம். இதெல்லாம் பிரச்சனைக்கான தீர்வு அல்ல. இப்போ ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்குது. அதை என்ன என்பது குறித்து விவாதிக்காதது ஒரு ஏமாற்றம் அளிக்குது. விக்னேஷோட தாயார் பிரேமா அவங்க பேசுனதை கேட்டிங்களா? அவங்க இப்போ அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, அடுத்து ஓமந்தூராரில் பார்த்துருக்குறாங்க, இப்போ சபிதான்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்துட்டு இருக்கிறேன்.
என் பையன் வந்து எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறான், இந்த டாக்டர் பாலாஜி வந்து எங்களை ரொம்ப மோசமான முறையில் நடத்தினாரு அப்படின்னு வந்து அவங்க தரப்பை விவரிக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு நியாயமாக தெரியலையா? இல்லை, இப்போது அந்த அம்மா சொன்னதை நான் இப்படி சொல்கிறேன். முதல்ல அடையாறில் பார்க்குறாங்க, அப்புறம் பணம் இல்லை அப்படின்ட்டு கலைஞர் சிறப்பு மருத்துவமனைக்கு வர்றாங்க. இங்கே பார்த்துட்டு இதுக்கப்புறம் சவிதா தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே இருந்துட்டு அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஆன் ஹர் ஓன் அக்கார்ட், அதாவது எகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் வந்துடுறாங்க. இதை நான் வந்து ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணதை வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த அம்மா பேசுனது டாக்டர் அப்படி நடந்துக்கிட்டாரா நடந்துக்கலையா அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஸ்கேன் எடுத்து கொடுத்தாங்க, ஸ்கேனை அப்படி எடுத்து கூட பார்க்கல. நான் வந்து ஸ்டேஜ் 2 தான் எனக்கு, இப்போ ஸ்டேஜ் 5ன்னு திடீர்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்தத்திலேயே மருத்துவம் சரியாக பார்க்கல. இன்னொரு பேட்டி கூட யாரோ ஒருத்தருடைய கொடுத்துருந்தாங்க, நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்லாம் பார்க்கல. ஒரு மருத்துவம் சரியாக பார்க்காததன் விளைவாக தான் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுதான் அந்த கத்தியால் குத்த போன பையனுடைய புரிதலும், விக்னேஷுடைய புரிதலும் இதுதான். அந்த அம்மாவும் வந்து அதுதான் சொல்கிறாங்க. அதில் கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதுக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு இப்படி அலைஞ்சான், அதை இது வாங்கிறதுக்கு இங்கே அலைஞ்சான் போனால் வந்தான்னு அரசு மருத்துவமனையில் பொதுவாக நோயாளிகள் படக்கூடிய துன்பம் இருக்கு இல்லையா, அதையும் விவரித்து சொல்கிறாங்க. இந்த நோய் என்ன நோய், ஹிந்து வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காது. இதை அந்த அம்மாட்ட போய் பேட்டி கேட்குறாங்க இல்லையா, அது ரொம்ப வேதனைக்குரியது. ரொம்ப முக்கியமான சேனலுடைய இவங்க தான் போயிருக்காங்க. யாரும் பேப்பரும் படிக்கலை, அதில் என்ன இருக்குன்றதும் தெரியல. சும்மா மைக்கை நீட்டி அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் ரொம்ப ருசிகரமாக மேலே மேலே கேட்டு அந்த டாக்டரை குற்றவாளியாக்குவது எப்படி அப்படின்ற கோணத்தில் கேள்வி கேட்டு அந்த அம்மாட்ட வாங்குகிறாங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்கன்ற முறையில் இந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க. நோய் என்ன, நோயின்றது வந்து ஹாட்கின் லிம்ஃபோமா. இந்த லிம்ஃப் நோடுன்றது நிணநீர் முடிச்சுகள், நிணநீர் சுரப்பின்னு இருக்குது. அதுதான் செல்களுக்கு ஊட்டச்சத்தை எடுத்துகிட்டு போகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர்றது, உடம்பு பூரா பரவி இருக்குது. இந்த லிம்ஃப் நோடில் கேன்சர் வந்தால் பிழைக்கிறது ரொம்ப கடினம். டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கலைஞர் மருத்துவமனை டைரக்டர் எல் பார்த்தசாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க இங்கே வரும்போது லிம்ஃபோமாவினுடைய அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் அங்கே போனாங்க. அங்கே வந்து ஒரு 10 நாள் முன்னால் வந்திருந்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றிருக்கலான்னு மாதிரி ஏதோ சொன்னாங்க அப்படின்னு. அவங்க எதை சொன்னாங்களா சொல்லலையா நமக்கு தெரியாது. மற்றபடி இதுதான் நோய். இந்த நோய்க்கு கீமோதெரப்பி கொடுக்கும்போது தவிர்க்க இயலாமல் நுரையீரல் சுருங்கும், அதனுடைய சைடு எஃபெக்ட் அது. அதனால் அவங்களுக்கு மூச்சு வாங்குது. இதுதான் பிரச்சனை. இப்போது இந்த பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்கலை. அவங்க வந்து அவங்க அப்பா அவன் அம்மாவுடைய கணவர் இப்போ தான் சமீபத்தில் 3 மாதம் இறந்துருக்காரு. அப்போது அம்மாவுக்கு இப்படி இருக்குது. போன வருஷத்துலேருந்தே அவங்க இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மருத்துவத்தை. அது குறிப்பான விவரம் தெரியல. இப்போ நான் என்ன கருதுகிறேன்னா, டாக்டர் பாலாஜி அப்படி பேசினாரா பேசலையா, பார்த்தாரா பார்க்கலையா, இந்த விவாதம் நடத்துறது இருக்கு இல்லையா, அது எந்த டைரக்ஷனுக்கும் நம்ம கொண்டு போகாது. அவங்களுக்கு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருந்ததா இல்லையா, அதானே இப்போ கேள்வி இல்லையா. ஒரு டாக்டர் இன்முகத்தோடு பேசினாரா பேசலையா, பேசணும், பேசலைன்னா தப்பு தான். அது நமக்கு என்னன்னு இப்போ எவிடன்ஸ் இல்லை, விசாரிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு நடந்த மருத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. அப்போது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் என்ன மருத்துவம், இங்கே வந்து என்ன மருத்துவம் கொடுத்தாங்க, இதை பார்த்தாலே எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டும் மருத்துவம் சரியாக கொடுத்துருக்குறாங்களா இல்லையா என்ற முடிவுக்கு வர முடியும். அது வந்து அந்த முடிவுக்கு அவங்களால வர முடியாது. இப்போது இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே இது வந்து தவறான மருத்துவம் அப்படின்னு வந்து அந்த ஆங்கிளில் அதை இது வந்து பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த தவறான மருத்துவம் என்ற முடிவுக்கு எப்படி வருவது? ஆமாம், இதில் அப்படி தானே வந்து சொல்கிறாங்க, தவறான ட்ரீட்மெண்ட் டாக்டர் பாலாஜி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த அம்மாவை விட்டுருங்க, மற்ற எல்லாரையும் விட்டுருங்க. நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒன்று சொல்கிறாரு, ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணோம், இல்லை செலவு ரொம்ப ஆகும்னு சொல்கிறாரு. அவ்வளோ வந்து எனக்கு முடியல, உடனே ஒரு செகண்ட் ஒப்பீனியன், அப்புறம் ஒரு தேர்ட் ஒப்பீனியன், போகிறோமா இல்லையா? அடுத்து அப்படியே தெரிஞ்சவங்க அவங்க கேட்குறோம். அப்போ இப்படி பல பேர், அந்த டாக்டர் நல்ல டாக்டரு, அவர் வந்து ரொம்ப அதிகம் செலவு வைக்க மாட்டார், இங்கே இந்த மருத்துவமனை, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறாங்க.
இது எல்லாம் நேர்சீராக எடை போட்டு பார்த்துட்டு எதுன்னு நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயை அணுகுவதிலும் நோய்க்கு என்ன மருந்துன்னு முடிவு செய்வதிலும் வெவ்வேறு அப்ரோச் இருக்கலாமா கூடாதா? இருக்கும். இருக்கு. ஒன்று தான் சரியாக இருக்கணுமா? அப்படி கிடையாது. அப்படி இருக்க முடியாது. அது இப்போது நீங்கள் வந்து ஒரு மோட்டர் சைக்கிளில் ரிப்பேர் கொடுக்குறீங்க. மோட்டர் சைக்கிளில் கார்பரேட்டர் பிரச்சனை இல்லை வேறு ஏதோ ஒன்று ஸ்பார்க் ப்ளக் பிரச்சனை அப்படின்னா ஒன்று தான் பிரச்சனை. எந்த மெக்கானிக்கிட்ட போனாலும் அதுதான் தீர்வு. அது வந்து மெஷின். ஒரு என்ஃபீல்டு புல்லட்டுன்னா 1,00,000 புல்லட் வந்தாலும் 1,00,000 புல்லட்டுங்க அது. ஆனால் 1,00,000 மனிதர்கள் அப்படி அல்ல. 1,00,000 மனிதர்களுக்கும் லிவரில் ப்ராப்ளம் அப்படின்றது 1,00,000 மனிதர்களுக்கு இருந்தாலும் ஆனால் அவருடைய யுனிக்னஸ் இருக்கு இல்லையா, அவருடைய தனித்துவமான பிரச்சனை, அது என்ன உடம்புல வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை ஒட்டி ஒரு மருத்துவர் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடும். அதனால் அதை வந்து நம்ம துறைசார் ஞானம் இல்லாதவர்கள் அதை பற்றி அப்படி ஒரு தீர்ப்பு வழங்குவது முடியாது. ஆனால் என்ன நடக்குதுன்னாக்கா, ஒரு நோயாளி என்ற முறையில், பாதிக்கப்பட்டவர்கள் என்ற முறையில் அவங்க வந்து பிழைக்கணும்ங்கிறதுறாங்க. எப்படி இருந்தாலும் பிழைக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. டாக்டர் நினச்சா காப்பாற்ற முடியுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி பார்வையும் தவறு. சில நோய்கள் இப்போ இவங்க வந்து இது காப்பாற்ற முடியாத பொதுவாகவே புற்றுநோய்கள் விதிவிலக்கா சில தவிர அப்படி தான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லது சுற்றி இருக்கிறவங்க பல பேர் சொல்கிற கருத்து இருக்கு இல்லையா, அது தவறான கருத்து. அவங்களுடைய ஏழ்மை நிலை, கணவனை இழந்த நிலை, இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய துயரம் இருக்கு இல்லையா, அது ஒரு டைரக்ஷனை நோக்கி பாயுது. என்னுடைய கருத்துப்படி மருத்துவர் மேலே எந்த தப்புமே இல்லை. அவர் ரொம்ப இனிமையாக தான் பேசியிருந்தாலும். ஆனால் பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளை நடத்துகின்ற முறை அப்படின்றது சரியாக இருக்குதா? ஒரு இந்த டாக்டர் மேலே கூட அப்படி தானே சொல்கிறாங்க. பாலாஜி வந்து கனிவாக பேசலை, ஒரு ஆறுதலாக இல்லை, போனாலே ஃபைலை தூக்கி வீசுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளை நடத்துகின்ற முறையும் அந்த அணுகுமுறை கரெக்டாக இருக்கா? அதாவது இப்போ டாக்டர் பாலாஜி இந்த குறிப்பிட்ட கேஸை விட்டுட்டு அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் சந்திக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு அப்படி பேசலாம். எனக்கு தெரிஞ்சு 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று டைரெக்டாக மருத்துவரோட ரிலேட்டட் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே நுழைஞ்சாக்கா டாக்டரை பார்க்குறதுக்கு நிற்கிற கியூ, எங்கே சீட்டு வாங்கணும், எங்கே அந்த துறைக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்கேன்னாக்கா எங்கே பணம் கட்டணும், எங்கே போய் ஸ்கேன் எடுக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை அதை போய் பாருன்னா அதுக்கு எப்படி போகணும், ஒரு 8 மாடி 9 மாடி பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் எங்கே போகிறதுன்னு திக்கு தெரியாமல் மக்கள் தவிப்பது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எந்த பொது மருத்துவமனைக்கு போனாலும் பார்க்கலாம். அப்படி தவிக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டவோ ஆலோசனை சொல்லவோ அங்கே ஒரு ஆள் கூட இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? செக்யூரிட்டிஸ்ட்டை தான் கேட்பாங்க மக்கள் போய். ஆமாம், இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு வந்து அரசு மருத்துவமனை நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இதுக்கு கட்டாயமாக ஏற்பாடு பண்ண முடியும். ஒரு எளிய உதாரணம், இப்போ சென்னையில் அரவிந்த் கண் மருத்துவமனை இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு இடத்துலேருந்து கண்ணில் மருந்து ஊற்றுறாங்கன்றதுக்காக மட்டும் இல்லை, மருந்து ஊற்றலைன்னாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு மருத்துவரிடமிருந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு ஒரு உதவியாளர் மாதிரி வந்து கூட்டு கொண்டு போய் விட்டுட்டு விலக்கி சொல்லிட்டு போவாங்க. இது வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் குறிப்பாக கல்வியறிவு குறைவாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் வரக்கூடிய இடத்துல இது ஒரு மிக முக்கியமான தேவை. இது வந்து கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது. அந்த ஏற்பாடு இல்லை அப்படின்றதே அந்த அம்மா சொல்கிறதுலேருந்தே இந்த அலைய வேண்டி இருக்கிறது இருக்குல்ல, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, சில நேரங்களில் இங்கே ஸ்கேன் கிடையாது, அந்த ஆஸ்பத்திரியில் எடுத்துகிட்டு வாங்குவாங்க இல்லையா. அப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்கெல்லாம் அது எதுவுமே புரியாமல் தவிப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். ஒன்று, மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரவீந்திரநாத் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அசாத்தியமான அளவுக்கு பற்றாக்குறை இருக்குது. 12,000 13,000 பேருக்கு மேலே பற்றாக்குறை. நான் விசாரித்து கேள்விப்பட்டதில் ஒரு சில பின்தங்கிய மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துக்கே 2 மகப்பேறு மருத்துவர் தான் இருக்குது. அதான் சொல்கிறாங்க, 2 அல்லது 3. ஒரு மாவட்டத்துக்கு எப்படி 2-3 மகப்பேறு மருத்துவர்கள் டெலிவரி பார்க்க முடியும்? ஏழை பின்தங்கிய மாவட்டங்களில் ஏழை மக்கள் அரசு மருத்துவமனைக்கு தான் வருவாங்க. இப்போ இவ்வளவு ஒர்க் லோடு இருக்கும்போது அவர் 2 ஷிஃப்ட்டு சேர்ந்து பார்த்தாருன்றாங்க. மருத்துவர்கள் மேலே ஹெவியான ஒர்க் லோடு இருக்குது. அப்போ ஒர்க் லோடு இருக்கும்போது அது எப்படி நடக்கும்? டென்ஷனாக தான் இருக்கும். இப்போது உங்கள் வீட்டுக்கே 2-3 நண்பர்களோ உறவினர்களோ வராங்க, வீட்டுக்கு சாப்பாடு போடுறோம், அவங்கள பார்த்து பார்த்து போடுவோம் இல்லையா, இதை சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா. ஆனால் ஒரு கல்யாணத்தில் பந்தி எப்படி இருக்கும்?
யார் என்னன்னே தெரியாதுல்ல, அப்படி போகும். அப்போ நீங்கள் அங்கே நிற்கிற கூட்டத்தை பாருங்கள். அந்த கூட்டத்தை அவ்வளோ பேஷண்ட்டை பார்க்க முடியுமா ஒரு மருத்துவரால்? அவ்வளோ பேஷண்ட்டை பார்க்கணுன்னா எப்படி பார்ப்பாங்க? அது அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே உண்மையானது. நான் சொல்ல வர்றது அவங்களுடைய பணிச்சுமைன்றதுலேருந்து மட்டும் பார்க்க வேணாம். ஒரு சரியான மருத்துவத்துக்கே இது வந்து சரியான மருத்துவம் வழங்குவதற்கே இது எதிரானது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஒன்று வணிகமயமான காரணத்தினால எல்லாத்துக்கும் ஸ்கேனு எழுதி கொடுத்துட்றதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது. அப்படி இருக்கா இல்லையா? படுக்க வச்சு வயிற்று அழுத்தி பார்க்குறது, அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. உடனே ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்துட்றாங்க இல்லையா? இப்போ இதெல்லாம் பார்த்து விசாரித்து பேசும்போது ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில் ஒரு பரிவர்த்தனை உறவு இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் அதற்கான நேரமே அங்கே கிடையாது என்ற உண்மையை ஒத்துக்கணும். அப்போது இவ்வளோ மருத்துவமனைகள் திறந்துட்டு மருத்துவர்கள் பற்றாக்குறை என்று சொல்லி கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர் பற்றாக்குறைன்னு இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐபிஎஸ் பற்றாக்குறைன்னு. இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியம், இது முக்கியம் இல்லைன்ற மாதிரி தெரியுது எனக்கு. அப்போ இது வந்து உடனடியாக களையப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. இப்போ இந்தியாவிலேயே தமிழகம் தான் மருத்துவத்தில் முதலிடத்தில் இருக்குது. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் வந்து சென்னை தான் அப்படின்லாம் பேசப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இப்படியான சிக்கல்களும் இருக்கிறது. இப்படி இல்லை இதில் இன்னும் ஒரு விஷயமும் இதில் சொல்லிடுறேன் நான். இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட், இப்போது ஒரு டாக்டர் வந்து மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன மருந்து, அதை எப்படி சாப்பிடணும், இது என்ன நோய், இந்த மருந்தை சாப்பிட்டாக்க என்ன சைடு எஃபெக்ட் இருக்கும், ஒரு அரிப்பு வருங்க, வயிற்று வலிக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு கண் பார்வை மங்கின மாதிரி இருக்கும், இப்போ அவங்கள மூச்சு வாங்குதில்ல, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் அப்போ ஆஸ்பத்திரிக்கு வாங்க, இல்லைன்னா வர வேண்டாம். இப்படி கைட் பண்ணணுமா இல்லையா? இதை யார் செய்வாங்க? நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துருக்குது. பிரசாந்த் பூஷன் தான் அப்பீர் ஆகிருக்கார். முந்தா நாள் வந்துருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவர்கள் மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அதனுடைய சைடு எஃபெக்ட் என்னன்னு விளக்கி சொல்லி எழுதி கொடுக்கணும் அப்படின்றது. இந்த கோரிக்கை நியாயமானதா இல்லையா? நியாயமானது. நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கோரிக்கை நியாயமானது, இதெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் வேணால் எழுதி வைக்கலாம். டாக்டர் இதெல்லாம் செய்யணும்னா ஒரு நாளைக்கு 10-15 பேஷண்ட்டுக்கு மேலே அவரால் பார்க்க முடியாது. இது வந்து வேலைக்கு ஆகுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. நீதிபதி சொல்கிறதுலேயும் விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்படி ஒரு யதார்த்தம் இருக்குது. அப்போது ஒரு மருத்துவர், இப்போ பாலாஜியோ இல்லை வேறு யாரோ பார்த்துட்டு சொன்னாக்கா, அங்கே ஒரு உதவியாளர் இவங்களுக்கு விளக்குற மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு விளக்கி சொல்ல ஒரு உதவியாளர் இருந்தால் என்ன? அவங்க வந்து மருத்துவராக இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ பயிற்சி மருத்துவர்கள் செய்கிறாங்க. அதில் கூட ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. இப்போ நீட் வந்த பிறகு மொழி தெரியாத வடநாட்டு மாணவர்கள் வந்து உட்காந்துருக்குறான். அவன் உட்காந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு என்ன பேச தெரியும், என்ன சொல்ல தெரியும்? இப்போ இந்த பிரச்சனையை சிக்கலாக்குறதுல ஒன்றிய அரசினுடைய பங்கு இது. இப்போ அப்படி வந்து உதவியாளர்கள் கட்டாயமாக வேணும், விலைக்கு சொல்லப்படணும், எழுதி தரப்படணும். இது ஒன்று. இந்த கூடவே இன்னொன்று மிக முக்கியமானது, இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வைத்தியம். இப்போ வந்து அந்த அம்மா வீட்டில் ஆக்சிஜன் சிலிண்டரோட, இது வந்து மருத்துவ ரீதியான புரோட்டோகாலுக்கே எதிரானது. சிலிண்டரை வச்சுக்கிட்டு வீட்டில் யாராவது இருக்க முடியுமா? அது மாதிரி போட்டு இருக்கக்கூடாது. அவங்களுடைய வறுமை நிலை அப்படி இருக்கிறாங்க. இப்போது பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிகிற நோயாளிகளை எங்கே வச்சு பார்க்குறது? ஆஸ்பத்திரியில் ஒரு கட்டத்துக்கு பிறகு தூக்கிட்டு போயிடுங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்கிறாங்க. வசதியானவங்க காசு கொடுத்து ஐசியூலேயோ வார்டுலேயோ வச்சுருந்து பார்க்குறாங்க. ஆனால் இந்த புற்றுநோயாளிகளுக்கு ஒரு ஏற்பாடு இருக்குது. அதுக்கு பேர் ஹாஸ்பிட்டல் இல்லை, ஹாஸ்பைஸ் அப்படின்னு பேர். அது என்னன்னா, மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் நோயாளிகள், அவங்களுக்கு வந்து பாலியேட்டிவ் கேர்னு சொல்கிறது. வலி இல்லாமல், துன்பம் இல்லாமல் மரணத்தை தழுவுவதற்கான ஒரு இதெல்லாம் மேலை நாடுகளில் இருக்குது. சென்னையில் கூட இருக்குது 1-2. இதெல்லாம் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பாலியேட்டிவ் கேர்னு ஒன்று இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வசதியாக இருக்க வேண்டியதில்லை. அப்படி இருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காது. அந்த அம்மா அங்கே வச்சு பார்த்துருப்பாங்க. இந்த பையன் விக்னேஷுக்கு வந்து அப்படி ஒரு ஆத்திரம் வந்திருக்க வேண்டிய சூழலே ஏற்பட்டிருக்காது. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும்.
தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே அரசு மருத்துவத்தில் முன்னணியில் இருக்கிற மாநிலம் தான். கேரளாவும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இங்கே வந்து ஐரோப்பிய சராசரிக்கு வந்து சவால் விடும் வகையில் மருத்துவர் எண்ணிக்கை மக்கள் தொகையோடு இருக்குது. அரசு மருத்துவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு தான் கேள்வி. மருத்துவர் எண்ணிக்கை வேறு அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், வேறு எதுலையாவது இருக்கலாம். அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்றது ஒரு பிரச்சனை. பாசிட்டிவாக என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஆண்டுக்கு ஒரு மருத்துவருக்கு செலவு பண்ணுற தொகை இருக்கு இல்லையா, ஒரு குடிமகனுக்கு மருத்துவத்துக்காக செலவு பண்ணுறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வந்து அதிகம். அது எவ்வளோன்னாக்கா 3410 ரூபா. இது வந்து 21, 22 3410 ரூபா தான் அதிகம்னா யோசிச்சுங்க நீங்கள். அதாவது நம்ம செலவு பண்ணுறது ஸ்டேட்டினுடைய ஜிடிபியில் 1.2%, 1.3%. அநேகமாக நம்ம பட்ஜெட் இருக்குது இல்லையா, இந்த தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டு, அதில் ஒரே மாதிரியான அளவு தான் பணம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதுதான் நிதி. அடுத்தது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர். இது தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். ஒரு டேட்டா பார்த்தேன் இப்போ. ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அனைத்து இந்திய அளவில் ஒரு நாளைக்கு வர்ற பேஷண்ட்டு 27 பேர். தமிழ்நாட்டில் அது 74 பேஷண்ட் வந்து இங்கே அட்டன் பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால், 24 மணி நேரமும் பணியாற்றக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர் எவ்வளோ இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொன்னால் அது 45 விழுக்காடு. தமிழ்நாட்டில் 92 விழுக்காடு. இதெல்லாமே வந்து முன்னேற்றம் தான். ஆனால் பட்ஜெட் அப்படின்றது இப்போ வந்து நீங்கள் 2 வருஷம் எடுத்துங்க, 23, 24 18,661 கோடி. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு 20,000 லட்சம் கோடி வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த இன்க்ரீஸ் இருக்குது இல்லையா, இந்த இன்க்ரீஸுக்குள்ளே புதுசாக மருத்துவமனை திறக்கிறாங்க, மருத்துவமனை தரம் உயர்த்துகிறாங்க. ஆனால் மருத்துவர்கள் இல்லை. இப்போ மருத்துவர்கள் இல்லாமல் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவது என்ற முறையில் நிறுவனங்களை மட்டும் விரிவுபடுத்துவதனால் இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்றது தான். இந்த இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை சொல்கிறேன். இதெல்லாமே இருக்கும்போதே டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது இல்லையா, இந்த ஆர்கன் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது. நான் இப்போ தான் இதை படிக்கும்போது பார்த்தேன் ஸ்கீமு. அதாவது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 22 லட்சம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 18 லட்சம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 4 லட்சம். இது வந்து அரசு கொடுக்குது. இது எவ்வளோ பேர் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பேசும்போதும் அரசாங்கம் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க மக்கள். ஆனால் செய்யக்கூடிய நிலையில் அரசாங்கத்தோட பட்ஜெட் இருக்கா என்றால் அந்த மாதிரி பட்ஜெட்டு இல்லை. அப்போ அரசாங்கம் வந்து தன்னால் எந்த அளவுக்கு கேர் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குல்ல. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி கேர். ப்ரைமரின்றது ப்ரைமரி ஹெல்த் சென்டர், செகண்டரி அப்படின்றது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறது, டெர்ஷியரி கேர்ன்றது சர்ஜரி போன்ற. இதில் எது எங்களால் முடியும் என்பதை அரசு தீர்க்கமாக அறிவிக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது எவ்வளோ பேர் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டை வைத்துக்கொண்டு? நிறையா பேர் வர தொடங்கினாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போது அது மாதிரி அறிவிப்பதும் அதை வந்து அமல்படுத்துவதற்கு முயற்சிப்பதும் என்பது தான் அரசு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் இது இப்படி பொதுவாக இப்படி அறிவிப்பு விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, சட்டியில் எதுவுமே இல்லாமல் அறிவிப்பு மட்டும் விட்டான்னு வச்சுருங்க, அப்போ எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன் செய்யலைன்ற கேள்வி தான் வருது. அதை வந்து கவனிக்கணும் அப்படின்றது தான் தமிழக அரசு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏடிஎம்கே, பிஜேபி இவங்க எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மருத்துவருக்கே வந்து ஆபத்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? எதை எடுத்தாலும் சட்டம் ஒழுங்குங்க. இந்த முதல்ல இந்த வார்த்தையை டீகோட் பண்ணுவோம். சட்டம் ஒழுங்கு சரி. இப்போ வந்து அந்த மருத்துவமனையில் நடந்தது என்ன? ஒழுங்கை மீறி விக்னேஷ் வந்து கத்தி எடுத்துகிட்டு போய் டாக்டரை குத்திட்டார். இது ஒழுங்கு மீறல். அதுக்கு சட்டம் என்ன? சட்டப்படி ஒரு 7 செக்ஷனோ 8 செக்ஷனில் 2008 இப்படி மருத்துவர்களை தாக்கிறத பற்றி கலைஞர் ஆட்சி காலத்தில் அது பாருங்கள், அதை நான் படித்து காமிக்கிறேன். whereas acts of violence causing injury or danger to life of Medicare service persons இது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டியிருக்குது. எப்போது? 2008. இப்போ 2008 ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதா? 2008 இது மாதிரி வேறு ஸ்டேட்லேயும் இருக்குது. அப்போது சட்டம் கொண்டு வந்தாச்சு.
இப்போ அந்த பையன் மேலே ஒரு 7-8 செக்ஷனில் கேஸ் போட்டாங்க. இந்த ஆக்டின் கீழையும் வேறு கிரிமினல் செக்ஷன்லேயும் கேஸ் போட்டாங்க. சட்டத்தை நிலைநாட்டியாச்சு. மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்போ ஒழுங்கை மீறினார், சட்டத்தை நிலைநாட்டியாச்சு. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டால், என்ன ஒழுங்கு? அந்த ஒழுங்கில் இருக்கிற பிரச்சனையை பற்றி தான் இந்த நேரம் பேசணும். நீங்கள் ஒழுங்கு என்று சொல்லி இருப்பதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி தான் பேசணும். இதை பற்றி இந்த எதிர்க்கட்சிகள் யாராவது பேசியிருக்காங்களா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. அதிமுக இவங்கெல்லாம் போய் ஒருத்தர் டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்காரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றான். இப்போ அதிமுக எடுத்துக்குவோம், குறைந்தபட்சம் அரசு மருத்துவ நிதி ஒதுக்கீடு இவ்வளோ தான் பண்ணுறீங்க, ஏன்டா டாக்டர் போடல? இதை கூட வாங்க கேட்க தெரியாது. இதை கேட்கலாமா கூடாதா? இதுதானே பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு கேட்கலாம்ல. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. அவன் லண்டன்லேருந்து அந்த ஆள் யார், அண்ணாமலை, அவங்கள பற்றி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சமீபத்தில் ஒரு அறிக்கை பார்த்தேன். இந்த மாதிரி இந்தியா பூரா இப்படி வன்முறை நடக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா, மருத்துவத்தை ஸ்டேட் சப்ஜெக்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றி ஒரு சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வந்துடணும். இப்போ இதை வச்சுட்டு எதுக்கு எங்கே போகிறாங்கன்னு கவனிச்சிங்களா? எது நல்லது நடந்தாலும், நல்லதுன்னு நான் சொல்கிறது, தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் நிறையா இருக்குது. இது எப்படி கொள்ளையடிக்கலாம்? சரி, நீட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், இது பரவாயில்ல. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டில் தமிழ்நாடு தான் வந்து முன்னணி மாநிலம், இந்தியாவிலேயே முன்மாதிரியான மாநிலம் கூட. ஸோ இப்போ இந்த ஆண்டில் இப்போ தொடங்குனது ஒரு பேப்பரில் பார்த்தேன், கிட்டத்தட்ட 1600 ஆர்கனாக என்னவோ. அது கலைஞர் இருக்கும்போதே ஒரு அறிவிப்பு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்டாலின் வந்த பிறகுன்னு நினைக்கிறேன். அப்படி ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்கல்ல, மூளைச்சாவு அடைந்து ஆர்கனை கொடுக்குறாங்க இல்லையா, உறுப்புகளை, அவங்களுக்கு வந்து அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும். ஆமாம் அப்படின்னு ஒரு இந்த கவர்மெண்ட் ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விளைவை ஏற்படுத்தியிருக்கு. போன வருஷம் 1 நேஷன் 1 ஆர்கன் பாலிசி. இப்போ என்னன்னு கேட்டாக்கா, இங்கே ஆர்கன் நிறையா கொடுக்குறாங்கன்னா இதையும் கொள்ளையடிச்சிருவோம் அப்படின்னு. என்னதாங்க 1 நேஷன் 1 எலெக்ஷன், 1 நேஷன் 1 ரிலிஜன், 1 நேஷன் 1 கல்ச்சர், 1 நேஷன் 1 நாமம்னு முதல்ல சொல்கிறா பார்ப்போம். வடகிழக்கும் தென்கிழக்கும் இல்லை 2 ஸ்டாண்டு வச்சா நாமம், வைக்காத நாமம் கிடையாது, அதை போய் தொட முடியாது. ஒரு ஆர்கன் பாலிசியாக இப்போது இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த முன்னேறிய மாநிலத்தை வரி பகிர்வில் கொள்ளையடிக்கிறானுங்க, மருத்துவ கட்டமைப்பு வச்சா அதை திருடுறானுங்க. அது எல்லாம் அதுக்கு மேலே போய் இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குது அப்படின்னா பரவாயில்ல, இப்போ சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வந்து அங்கே கொண்டு போயிடுவோம். இல்லை ஆர்கன் இருக்குது, அப்படி ஆர்கன் கிடைக்குது, அப்போ நமக்கு கொடுக்கலாமே. இவனுங்க வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறது வந்து எவ்வளோ அயோக்கியத்தனமாக இருக்குது. அதனால் அது பிஜேபிக்கு அதை பேசுவதற்கான எந்த அருகதையும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, 1.2% இவங்க ஒதுக்குறது பட்ஜெட்டில். எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த்துக்கு உலகத்திலேயே கேவலமான இடம் அது. பல முன்னேறிய நாடுகள்லாம் 8% 9% ஜிடிபியில் அவ்வளோ வந்து ஒதுக்குறாங்க. இவன் 1.2% தான் ஒதுக்குறான். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னாக்கா, ஒரு இந்த செலவு பண்ணுறாங்க இல்லையா, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறது. மருத்துவத்துக்காக இந்தியாவில் மொத்தத்தில் எவ்வளோ செலவாகுது, அந்த எவ்வளோ செலவாகுதுன்னா தனியார் அரசு எல்லாம் சேர்த்து எவ்வளோ செலவாகுது, அதில் அரசாங்கம் செய்கிறது எவ்வளவு, மக்கள் செலவு செய்கிறது எவ்வளவு. மக்கள் செலவு செய்கிறது கிட்டத்தட்ட 60 விழுக்காடு இந்தியாவில். சர்வதேச சராசரி என்ன தெரியுமா? 18%. இங்கே வந்து இந்த தனியார் மருத்துவ கார்ப்பரேட் மருத்துவ கொள்ளைக்கு மக்கள் வந்து இங்கே தான் கொள்ளையடிக்கப்படுறாங்க. நீங்கள் சாய்நாத் வந்து விவசாயிகள் தற்கொலை பற்றி விரிவாக ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு. விவசாயிகள் தற்கொலை ஏன் செஞ்சுக்கிறாங்க? முதன்மையான காரணம், ஒரு விவசாயி வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்க்க போனால் அங்கே சூசைடு உறுதின்றார். அவன் அது வரைக்கும் சேர்த்த நகை, சொத்து, நிலம் எல்லாத்தையும் விற்றுட்டு அப்படி தான் வைத்தியம் பார்க்க முடியும். இப்போ எல்லாருடைய நிலைமையும் அது தானே, எல்லாருடைய நிலையும் அதுதான். அப்போது அந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இருக்கிறது ஒப்பீட்டளவில் தமிழ்நாட்டில். அதை இன்னும் நேர்த்தியாக்க வேண்டும் என்றால் அரசு மருத்துவத்தை இன்னும் எஃபெக்டிவாக எப்படி செய்கிறது என்பதை பற்றி தமிழக அரசு வந்து யோசிக்கணும். அதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். இப்போ டாக்டர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது, அந்த ப்ரொசீஜரு, அந்த என்ன சொல்கிறது, பேப்பர் ஒர்க் இருக்குது இல்லையா, அதுவே கணிசமாக இருக்குது அப்படின்றாங்க.
இப்போ இதை பற்றி ஒரு ஆய்வு வேணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஒரு முதல்வர் காப்பீடு இருக்குது, நீங்கள் போய் அதை வச்சுக்கிட்டு அரசு மருத்துவமனையில் பார்க்கலாம், குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகள்லையும் போய் பார்க்கலாம். இதை நம்முடைய பட்ஜெட்லேருந்து தான் இதுக்கு இந்த காசு போகுது. இப்போது இந்த மருத்துவத்தால் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எவ்வளோ லாபம் அடைந்திருக்கிறார்கள் ஒன்று, தனியார் மருத்துவமனைகளுக்கு எவ்வளோ சதவீதம், எவ்வளோ விழுக்காடு இந்த காசு வந்து போகுது என்பதை பற்றி, அதை பற்றி ஒரு ஆடிட் வேணும்னு நினைக்கிறேன். இதை ஏன் அரசு மருத்துவமனையிலே நம்ம இலவசமாக கொடுக்க முடியாது, இன்சூரன்ஸ் தான் தேவையா என்பதை பற்றியும் ஒரு புதிய கோணத்தில் அதை வந்து யோசிக்கணும் அப்படின்றது அவசியம்னு நினைக்கிறேன். இதில் இப்போ இது மாதிரியான குற்றங்களை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? இல்லை, இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கணும்னா நிச்சயமாக போலீஸ் அவுட் போஸ்ட்டு, மெட்டல் டிடெக்டரு, கடுமையான சட்டங்கள் இது அல்ல. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ரைட் டு ஹெல்த் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 21 அப்படின்றது ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃபோட சேர்ந்தது தான் ரைட் டு ஃபுட். ரைட் டு ஃபுட்டு மாதிரி தான் ரைட் டு ஹெல்த் அப்படின்றது சேர்ந்தது தானே. அப்போது எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான்லேயும் அஸ்ஸாம்லேயும் தான் சட்டம் இருக்குது. இந்த ரைட் டு ஹெல்த் வந்து ஒரு உரிமையாக அங்கீகரித்து மாநில அரசு சட்டம் ஏற்றிருக்கு. அது நிறைய குறைபாடுகள் இருக்குது, அது மருத்துவரை பொறுப்பாக்குது, அரசாங்கத்தை பொறுப்பாக்காமன்னு பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு ரைட், அடிப்படை உரிமை. நம்ம அரசமைப்பு சட்டத்தில் அது வந்து டைரக்டிவ் பிரின்சிபலாக தான் இருக்குது. ஆர்டிகல் 47 டைரக்டிவ் பிரின்சிபல், குடிமகனுடைய நியூட்ரிஷன், ஹெல்த்து இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. ஆனால் மாட்டுக்கு பார்த்துக்கிறாங்க டைரக்டிவ் பிரின்சிபலில் இருக்கிறத, மனிதர்களுக்கு அதை எடுத்துக்கொள்வதில்லை. அப்போது இதை வந்து அப்படி ஒரு உரிமையாக ஆக்க வேண்டும். அந்த உரிமையை அமல்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடை செய்யணும். அப்போ டிபேட் வந்து எப்படி போகணும் அப்படின்னா, ஏன் ஜிடிபியில் 1.2% தான் ஒதுக்க முடியுது, ஹெல்த்துக்கு ஏன் WHO வந்து குறைந்தது 5 அல்லது 6 விழுக்காடு ஒதுக்கணும்னு சொல்லுது, அது ஏன் நம்மால் ஒதுக்க முடியவில்லை, அந்த பணம் எங்கே போகுது? இப்போ மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னா அதை பேசணும். அதானிக்கு கொடுக்குறான், வங்கியில் தள்ளுபடி பண்ணுறான், டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறான், அது நமக்கு கொடுக்காதது தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பது நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதனால தான் இந்த நிலைமை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலைன்னாக்கா, இந்த பக்கம் பாலாஜி, இந்த பக்கம் விக்னேஷை நிறுத்தி நீங்கள் யார் பக்கம் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போம். அது அல்ல பிரச்சனை. இந்த அரசு, ஒன்றிய அரசு யார் பக்கம் இருக்கிறது, இந்த அரசினுடைய கொள்கை யார் பக்கம் இருக்குது, அது மக்கள் பக்கம் இருக்குதான்றது தான் கேள்வி. தமிழ்நாடு அரசு ஒப்பீட்டளவில் ஒரு சிறப்பான மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு எப்படி நம்ம இதை மேம்படுத்துவதுன்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான். ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது மருத்துவத்தில். அரசு மருத்துவம், கார்ப்பரேட் மருத்துவ கொள்ளை, அதை பேசினா பெருங்கதை, அது இப்போ வேணாம் நமக்கு. மூணாவது ஒன்று இருக்குது, அதுதான் இந்த மாற்று மருத்துவம். ஜக்கி வாசுதேவ் இவங்க பண்ணுற அட்டூழியத்துக்கு வந்து அளவில்லை. இவங்க பண்ணுற அட்டூழியம், நான் சொல்கிறது என்னென்னா, இவங்க மக்கள் மத்தியில் பரப்பக்கூடிய அறிவியலுக்கு முரணான கருத்துகள் அல்லது அறிவியலை பற்றி அவர்கள் பரப்புகின்ற அவநம்பிக்கைகள், இது எல்லாமே வந்து மக்களை அவங்க சிந்திக்கிற முறையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க முடியாதவர்களாக, முன்னோர்கள் மூடர்கள் அல்ல நம்ம சீமான், என்ன நம்மளே வைத்தியம் பார்க்கலாம், நம்மளே வீட்டில் பிரசவம் பார்க்கலாம், இந்த மாதிரி குரூப்பெல்லாம் இருக்குது இல்லையா, இவங்கெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு மக்களுடைய மண்டையை கழுவுவதில் வந்து முக்கிய பாத்திரம் மாற்றுகிறார்கள். இவர்களை எல்லாம் நம்பாதீர்கள். ஜக்கி வாசுதேவ் வந்து 5 புலன்களுக்கு வெளியே 6 ஐம்புலன்களால் பார்க்குறது தானே உன்னால் தெரியும், அதுக்கு மேலே நான் பார்ப்பேன்னு சொன்னவன் மூளையில் கட்டி வந்து இந்திரபிரசாத் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டான் டெல்லியில். ஆமாம், நீ எதுக்கு அங்கே போன, நீ தான் 6வது புலன் வழியாக பார்க்குறவனாச்சு, பார்க்க வேண்டியதானே. அப்போ இதை யாரும் அவன்கிட்ட கேட்குறது இல்லை. எந்த ஜோசியக்காரன்ட்டையும் எந்த பாப்பான்ட்டையும் போய் ஏன் அதை செய்ய சொன்ன, இதை செய்ய சொன்ன, காரியம் நடக்கலையேன்னு கேட்குறது இல்லை. ஆனால் பாலாஜியை தான் கேட்பாங்க, இந்த அறிவியலை தான் கேள்வி கேட்பாங்க. கேட்கட்டும், ஆரோக்கியமானது. ஆனால் அறிவியலற்ற இந்த விஷயங்கள்லாம் புறந்தள்ளுங்கள், அறிவியல் பூர்வமாக சிந்தியுங்கள், அதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் அப்படின்றது தான் நோயாளிகளுக்கும் மக்களுக்கும் நான் முன்வைக்கின்ற வேண்டுகோள். டாக்டர் பாலாஜி, இவர் வந்து
காவேரி மருத்துவமனைக்கு பார்ட் டைமாக வேலைக்கு போகிறாரு, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்படுது. இல்லை, ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். அது சட்டவிரோதமா? சில மாநிலங்களில் அது சட்டவிரோதம். தமிழ்நாட்டில் அது சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரம் போக ப்ரைவேட் ப்ராக்டிஸுக்கு போகிறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ப்ரைவேட் ப்ராக்டிஸ் கூடாது என்று தடுக்கப்பட்ட மாநிலங்களில் மருத்துவர்களுக்கான ஊதியம் என்பது பன்மடங்கு அதிகமாக இருக்குன்றாங்க. இங்கே குறைவாக இருக்குது. இப்போ உள்ள டெவலப்மெண்ட் என்னென்னா, நீங்கள் கல்லூரி விரிவுரையாளர்களில் தொடங்கி மருத்துவர்கள் வரைக்கும் எல்லாரும் கன்சாலிடேட்டட் பே, அவங்க நிரந்தரமாக்கப்படுவதில்லை, முறையான ஊதியம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து அரசு மருத்துவமனைகளில் பயிற்சி பெற்ற ஒரு தனிச்சிறப்பு தகுதி கொண்ட மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா இந்த கன்சாலிடேட்டட் பே போல் 7 மடங்கு 8 மடங்கு ஊதியம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்போ அரசு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இங்கே தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய ஊதியத்தை அவர்களுக்கு வழங்கணும். இந்த மாதிரி கன்சாலிடேட்டட் பேயில் வந்து மருத்துவர்களையோ செவிலியர்களையோ வைப்பது நியாயமற்றது. அதை வந்து சரி செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதை அரசு செய்யணும். ஓகே தோழா, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி.